வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி திங்கக்கிழமை ஊர்லேருந்து வந்தாச்சு. இன்றைக்கி சவாரி எடுத்துருக்கோம். என்ன சவாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தாங்க. ஆரம்பமே ரணகலமாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போக போக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆப் இருக்குதுங்க, அது எல்லாருக்கும் தெரியும், கருப்பு கலர் லோகோவில் இருக்கும். அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி எல்லாம் புக் பண்ணுறாங்க. அதில் கூப்பன் கோடு வேறு போடுறாங்க. கஸ்டமர் கேட்டால் கூப்பன் இருக்குது, அதனால் எங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னா. இது என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோவா சொல்லுங்கள்? ஸ்விக்கி ஜொமேட்டோனா சரி கூப்பன் போடுறீங்க, அதனால் போடலாம். இது டாக்ஸிங்க, காரு ஏசி ஓடுறது, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? 550 ரூபா காட்டுற சவாரி 300ரூவா காட்டுதுன்றாங்க. இதெல்லாம் போட்டால் எப்படி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்? கொஞ்சம் யாராச்சும் கஸ்டமர் கேர் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து அவங்க சைடு கூப்பன் கொடுக்குற மாதிரி நம்ம சைடும் ஒரு கூப்பன் மாதிரி போடுங்க. ஒரு 150 ரூபா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நம்மளும் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்க்குறாங்க. 50 ரூபா கொடுக்கவே அழுகுறாங்க. நீங்கள் இப்படி ஓட்டுற காசு அப்படியே கேஸுக்கு தான் போகும். வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகுது சொல்லுங்கள்? நாம் வீட்டை பார்க்குறதா, வண்டியை பார்க்குறதா, இல்லை நம்ம செலவு பார்க்குறதா, இல்லை ரீசார்ஜ் பண்ணுறதா, ஊபர் பார்க்குறதா, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அப்படி இருக்குது நிலமை. பார்த்துக்கோங்க. அப்படியே போச்சுன்னா எல்லோரும் காரை கொடுத்துட்டு பழைய மாதிரி 15,000 சம்பளத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். 15,000 இந்த காலத்துக்கு பற்ற மாட்டேங்குதுங்க. ஃபேமிலி ஆகலைனாலே 50,000 சம்பாதிக்கணும் தோணுது. ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா 1,00,000 ரூபா கூட பற்ற மாட்டேங்குது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. ஸ்கூல் ஃபீஸு, லொட்டு லொசுக்கு, மருத்துவ செலவு, கார் செலவு, கேஸ் செலவு, மற்றபடி சாப்பாடு செலவு, வாடகை, ரெண்ட்டு, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட செலவு இருக்குதுங்க. பாருங்கள் எப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது. பார்த்து நல்ல ரேட்டு போட்டு விடுங்க. ஊபரில் நிறைய புலம்பல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடியோவில் நிறையா புலம்பல்கள் இருக்கும். அது எல்லாமே நம்மளை மாதிரி டிரைவர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் கரெக்டான ரேட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன் அந்த மாதிரி கேட்க போகிறாங்க சொல்லுங்கள்? அதனால் தயவுசெய்து ஒரு நல்ல அமௌண்ட்டாக கொடுங்க. யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஊபரில் இருந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதாங்க சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். பார்ப்போங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில். நன்றி.